யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் தியரி பார்ட். யூனிட் 3ன்றது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இதுக்கு கீழே நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்லா ப்ராபபிலிட்டி, செகண்ட் யூனிட் டிஸ்கிரீட்டு. ஸோ நான் திருப்பி அந்த டிஸ்கிரீட்டு இங்கே எழுதுறேன். டிஸ்கிரீட்டு இது கண்டினியூஸ். ஸோ நமக்கு ரெண்டு விதமா இருக்கு. இந்த டிஸ்கிரீட் கீழே வர்றது தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் கீழே வர்றது தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு கீழே நமக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம சிலபஸ்ல பார்க்குற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெர்னாலி, பைனாமியல் அண்ட் பாய்சான். இது மூணும் நம்ம யூனிட் 2ல பார்த்திருப்போம். இங்க வந்து நமக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம தியரிஸும் படிக்கணும், இதோட சம்ஸும் பார்க்கணும். அண்ட் நார்மல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு சம் இருக்கும். இது ஒரு மேப்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணுன்றதுக்காக. இப்போ யூனிட் 4 அண்ட் 5 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் என்ன படிக்கணும் எப்படி பார்க்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டரில் வந்து யூனிட் 3 அண்ட் இங்கே ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன்ல, எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இந்த எக்ஸ்போனென்ஷியல் நார்மல் ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்கும்னா ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். எக்ஸ்போனென்ஷியலோட ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்போனென்ஷியலோட அப்ளிகேஷன், இதுக்கும் ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே எம்ஜிஎஃப். எம்ஜிஎஃப்ன்றது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணி மீனு, வேரியன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இதுக்கான தியரி நோட்ஸ் தான் வந்து கீழே இருக்கும். இதுக்கான எம்ஜிஎஃப் வந்து கொடுத்துருக்க மாட்டேன், எம்ஜிஎஃப் பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். புதுசா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட டெஃபினிஷன் பிடிஎஃபா கொடுக்க போறேன்றதுனால நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றத மட்டும் சொல்லிட்டே போறேன். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 5 யூனிட்டுக்கும் என்ன பிடிஎஃப் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சு படிங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஓட விட்டு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ எடுத்துட்டு ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா என்ன வேர்டு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் புக்ல இருக்கிற டெஃபினிஷன். புக் வந்து எஸ்சி குப்தான்னு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து எழுதின டெஃபினிஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த புக்ல இப்படி இருக்கு, வேற உங்களுக்கு உங்க டீச்சர்ஸ் வந்து வேற புக்கு கூட ரெஃபர் பண்ணிருக்கலாம், இதே டெஃபினிஷனை வேற மாடல்ல கொடுத்துருக்கலாம். இப்போ என்கிட்டயே 4 விதமான டெக்ஸ்ட் புக் இருக்கு, 4 விதமா இருக்கு டெஃபினிஷன்ஸ். இப்போ நமக்கு எந்த டெஃபினிஷன்னாலும் கண்டென்ட் இருந்தா போதும், எக்ஸாக்டா வேர்டிங்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா கூட இந்த டெஃபினிஷனை ஃப்ரேம் பண்ணி எழுதலாம். ஸோ ஸ்டாட்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறத வேர்ட் பை வேர்ட் எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது, படிச்சு புரிஞ்சுட்டு நீங்களாவே எழுதிக்கலாம். அண்ட் அடுத்தது டென்சிட்டி ஃபங்க்ஷன். முன்னாடி சொன்னோமா, கண்டினியூஸ்க்கான ஃபங்க்ஷன் தான் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதை வெறும் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன் கேட்டாலும் இதுதான், வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டின்னு கேட்டாலும் இதுதான். ஸோ எப்படி கேட்டாலும் இதுதான். இதுக்கான ப்ராப்பர்ட்டி கீழே இருக்கு. சரி, நடுவில் ப்ராபபிலிட்டி கர்வ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாலும் இதை தான் எழுதணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் இதை தான் எழுதணும். ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான், டென்சிட்டினாலே இதுதான். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுவும் சில இடத்துல வந்து வேர்டிங்ஸ்ல இருக்கும், சில புக்ஸ்ல வேர்டிங்ஸ்ல இருக்கும், சில புக்ல வந்து இது மாதிரி டைரக்டா அதை வந்து நோட்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி எழுதினாலும் இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் cumulative distributive function. இதுதான், இந்த லைன் தான் இதுல இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ன்ற மாதிரி. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது. cumulative ஃபங்க்ஷன்றது ஸ்மூத்தா இருக்கும் கர்வ். இட்ஸ் a நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to 1. எக்ஸ்பெக்டட் வேல்யூவை e of xன்னு சொல்லலாம், வேரியன்ஸை v of xன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் அது. அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். இப்போ டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்போனென்ஷியல்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், எக்ஸ்போனென்ஷியலோட டெஃபினிஷன், அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்போனென்ஷியலுக்கான டெஃபினிஷன், அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தனியா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க்ல இருக்கு. இப்போ இது எம்ஜிஎஃப் வந்து நான் இங்கே கொடுக்கல, எம்ஜிஎஃப்னு ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த எம்ஜிஎஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பிளேலிஸ்ட்டில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
பிளேலிஸ்ட்ல எம்ஜிஎஃப் இருக்கும், அங்கேருந்து ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். தியரிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு இதுல ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு சம் இருக்கும். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்ம் டெஃபினிஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 5 மார்க், 10 மார்க், இதை விதவிதமா கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுல மொத்தம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன், 8 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8ம் வந்து நீங்க எழுதுறதா இருந்தா 10 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் எழுதுங்க. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா அவங்களே எனி 2 தான் கேட்பாங்க. நீங்க ஆனா 2 எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள். இட்ஸ் பெல் ஷேப்டு கர்வ். நீங்க எழுதிட்டு அது பக்கத்துலயே இப்படி இப்படி ஒன்று வரைஞ்சிட்டீங்கன்னா இன்னும் ஹைலைட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நார்மல் கர்வ். ஸோ இட்ஸ் எ பெல் ஷேப்டு கர்வ் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்ற பாயிண்ட்டையும் எழுதணும். அண்ட் மீன் மீடியன் மோட் ஈக்குவல் டு சேம், அதுதான் கோஎன்சைட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சேம். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் அசிம்ப்டோட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மீன் எஸ் சிமெட்ரிக். ரெண்டு பக்கமும் ஒன்னா தான் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்ல. இந்த 4th பாயிண்ட் வந்து ஏரியா ப்ராப்பர்ட்டி. இது பேர் வந்து ஏரியா ப்ராப்பர்ட்டி. இது ஒரு 2 மார்க்ல தனியா கேட்டிருப்பாங்க. ஏரியா ப்ராப்பர்ட்டினா என்ன நார்மல்ல. ஏரியா ப்ராப்பர்ட்டினா அந்த கர்வுக்கு அடியில இருக்கிற எல்லா வேல்யூவும் ஈக்குவல் டு 1. டோட்டல் ஏரியா கர்வுக்கு கீழே இருக்கிற அந்த மொத்த ரீஜன் வந்து ஈக்குவல் டு 1. அது பேரு ஏரியா ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ல கேட்டாலும் 5 பாயிண்ட் எழுதுங்க. 2 மார்க்னா 2 பாயிண்ட் எழுதுங்க. 10 மார்க்னா எல்லா 8 பாயிண்ட்டையுமே எழுதுங்க. ஸோ இது பாயிண்ட் ஒன்றும் கஷ்டமா இருக்காது, உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், புரியுற மாதிரி தான் இருக்கும். இந்த 6th 7th பாயிண்ட்லாம் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. 6th பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் பீக்ல இருக்கும். தட் இட் இஸ் யூனி மாடல்னுவாங்க. அது ஒரு இடத்துலனா மொத்த கர்வ்ல அந்த மொத்த ஷார்ப்பா அந்த எட்ஜில் மட்டும் இங்க வரையிறேன் பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் அது என்ன இருக்கு, பீக்ல இருக்கு. 2 tails of the curve extend indefinitely and never touch the horizontal line. இந்த கர்வ் வந்து இப்படி போயிட்டே இருக்கும், பட் என்ன ஆகாது, அந்த ஹாரிசான்டல் லைனை டச் பண்ணாது. அதுதான் வந்து 7th பாயிண்ட். அடுத்தது மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஹோல் ஏரியா இன்டூ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ளிகேஷனை வந்து யூசர்ஸ்னு கேட்கலாம். இப்போ இதுவும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேயும் எம்ஜிஎஃப் கொடுக்கல. ஸோ எம்ஜிஎஃப் வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட் எப்படி பார்க்குறோம், முதல்ல கண்டினியூஸ்னா என்ன, அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு, அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொன்று இருக்கு. இதுக்கு கீழேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, மீன் மீடியன் யூசிங் எம்ஜிஎஃப் இருக்கு. எல்லாமே படிக்கணும்.